I think it will be very good for a company. Is it okay with you all? Okay, sir. Nirmal Traders ஓட என்ன ப்ராப்ளம் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன்? சார் ஆக்சுவலி நம்ம ப்ராடக்ட் மட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தவங்க இப்போ நம்ம காம்படேட்டிவ் கம்பெனி ப்ராடக்ட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். தட்ஸ் அ ப்ராப்ளம். இதை எப்படி டீல் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார் டிஸ்ட்ரிபியூட்டர் சேஞ்ச் பண்ண ஐ திங்க் இட் பி பெட்டர் சார். சார் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, நாளைக்கும் டிஸ்கஷன் வச்சுக்கலாமா? இல்லை, ஒரு வாரமாக புது ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நிறையா டிஸ்கஷன்ஸ், சரியாக தூக்கமே இல்லை. நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்? சார் நிர்மல் ப்ராடக்ட்ஸ் பற்றி சார். சாரி, சடன்லி ஐ forgot your name. சார் ஸ்ரீனிவாசன் சார். Oh, sorry, Mr. Srinivasan. Very tired. Just give me 2 minutes, huh? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, சரியா தூங்கியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். என்னாச்சு வித்யா மேடம்? இல்லை, இப்போ புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த கம்பெனியை தம்பி பொறுப்பில் தான் ஒப்படைச்சிருக்கேன். அவர் ராத்திரி பாலும் கொஞ்சம் தூங்காமல் வேலை பட்டாரு. ஓஹோ, ஹாஸ்பிட்டலில் 2 நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறம் கூட்டிகிட்டு போயிடலாம். வீட்டில் ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க, சரியாயிடும். வரேன் சார். எடுங்க. Cheers. Cheers. என்னாச்சு வாசன்? என்னமோ தெரியல, ஒமட்டுது. நீங்க வாழ்க்கையை தப்பா பாக்குறீங்க. என்ன சொல்றீங்க? நான் ஒரு போலீஸ்காரன். போலீஸ் ஸ்டேஷன்ல எங்க அப்பா உண்மையை பேசினா கூட அவர் பொய் சொன்னதை தான் நினைச்சுப்பேன். போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே போகும்போது யூனிஃபார்மை கழட்டி எறிஞ்சிட்டு வாழ்க்கையை நேசிக்க ஆரம்பிச்சிடுவேன். சாதாரணமாக போலீஸ்காரங்க கூட யாரும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. என் கூட எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நான் ரொம்ப நேசிக்கிறேன். இப்போ உங்கள் முன்னாடி ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு உட்காந்துருக்கேன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் யோசிக்கலாம் என்ன காரணம் சொல்ல போகிறேன்னு. உங்கள் மூடை ஸ்பாயில் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே காரணம் தான். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை வாசன். நீங்கள் வாழ்க்கையை நேசிக்கிறதும் இல்லை, அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறதும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் காசு இல்லாமல் அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டீங்களா? ஆமாம். அந்த ஃபுட்டோட டேஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மெய்ப்பேன், அதெல்லாம் எப்படி ஞாபகம் இருக்கும்? சாப்பிடும்போது காசு இல்லாமல் சாப்பிட்றோமே, சாப்பிட்ட பிறகு என்ன நடக்குங்கிறத யோசிச்சுக்கிட்டே சாப்பிட்ருப்பீங்க. ஆமா ரைட்? அப்சல்யூட்லி. அதனால தான் உங்களுக்கு அந்த சாப்பாடோட டேஸ்ட் ஞாபகம் வச்சுக்க முடியல. அதே மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போய் படுத்தீங்களா? சாரி, தப்பாக சொல்லிட்டேன். அவங்கள தூங்க வச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. நவ் யூ ரைட். அதுவே அந்த பொண்ணோட சேர்ந்து தூங்கியிருந்தீங்கன்னா அந்த அனுபவமே வேறு மாதிரி இருந்திருக்கும். இருந்திருக்கலாம். டெஃபினட்டாக அந்த இன்சிடென்ட் நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. சுகந்தி. வாசன், அடுத்தவங்க உங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டா அதுக்கு பேர் அனுபவம். இன்ட்ரெஸ்டிங். இதே நீங்கள் யாரையா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் காதல். டூ இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் காதலிங்க. நம்ம வெறும் மனிதர்கள் மட்டும் தான் காதலிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. இங்கே இருக்கிற பொருள் எல்லாமே காதலிக்கலாம். இந்த வாட்டர் பாட்டிலை காதலிக்கலாம், இந்த ஆப்பிளை காதலிக்கலாம், இந்த புத்தகத்தை காதலிக்கலாம். நீங்கள் உங்களையே காதலிக்கலாம். உங்கள் பேண்ட், உங்கள் ஷர்ட், உங்கள் வாட்ச், உங்கள் கைகள், உங்கள் உருவம் எல்லாத்தையுமே காதலிக்கலாம். அப்படி நீங்கள் காதலிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த ஒமட்டத்துங்கிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே இருக்காது. காதலிச்சு பாருங்க. என்ன வாசன் யோசிக்கிறீங்க? லவ் பண்ண போறீங்களா? வாசன், I love you. Thanks, Maypan. You're welcome. I love my shirt. Maypan, இந்த ஷர்ட்டில் இருக்க கலர்ஸ்லாம் எனக்கு இப்போ தான் தெரியுது. இதை வாங்கும்போது இதோட பிராண்டு, இதோட சைஸு, இதோட ப்ரைஸ் என்ன, இதை மட்டும் தான் நான் பார்த்தேன். இது வரைக்கும் காசுக்கும் எனக்கும் மட்டுமே உறவு இருந்திருக்குல்ல. ஐ எம் அவுட் ஆஃப் மை மைண்ட்.
மேய்ப்பன் இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது தோணுதா? உங்களுக்கு என்ன தோணுது? இல்லை, நான் இந்த ரூம்குள்ளே வரும்போது இதை பார்த்துருந்தேன்னா ஏதோ கம்பியை வாங்கி சுற்றி வச்சுருக்காங்க, ஸோ இதனால் எனக்கு என்ன அனுபவம் கிடைக்கும்னு நான் யோசிச்சிருப்பேன். ஆனால் இப்போ பார்க்கும்போது ஒரு இசைக்கலைஞன் சாக்ஸிஃபோன் வச்சு அவர் வாழ்க்கையை வாசிச்சுட்டு இருக்காருன்னு தோணுது. ஹேட்ஸ் ஆஃப் டு த மேக்கர். டூ குட். ஐ மீன் நியூ மேய்ப்பன். இல்லை, இன்னும் ஏதோ சொல்லணும்னு தோணுது, ஆனால் வார்த்தைகள் வரமாட்டேங்குது. ஐ myself feel entirely different person. I love you, I love you, I love you, I love you. Thank you. Thank you again. You're welcome again. இன்னொரு வாசல், இன்னொரு வாழ்க்கை. இரண்டாம் புதுசா பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருக்க. எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசா தெரியுதுமா. நீ போமா. என்னப்பா இதே பார்த்துட்டு இருக்க? எனக்கு எல்லாமே புதுசா தெரியுதுமா. இந்த பொருட்கள், இந்த வீடு, மனிதர்கள், நான் எல்லாத்தையும் நேசிக்க ஆரம்பிச்சிட்டேம்மா. பொருட்களை நேசிக்கிறத விட்டுட்டு ஒரு பொண்ணை நேசிச்சுப்பார். வாழ்க்கையே ரொம்ப புதுசா தெரியும். அனுபவம் தேடிட்டு இருக்கல, ஒரே ஒரு காதல் உனக்கு எல்லா அனுபவத்தையும் தேடி தரும். நம்ம ஊர்ல நிறைய இடம் இருக்கு. பென்ச பிளாசா, சிட்டி சென்டர், மெரினா பீச், பெசன்ட் நகர், மவுண்ட் ரோட். இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீ போனன்னு வையேன், ½ an hourல உனக்கு ஒரு பையன் கிடைப்பான். ஒன்னும் ஃபீல் பண்ணாத ஆனந்தி, தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி. ஐ எம் சாரி ஆனந்தி. ஆனந்தி வாசன்னு சொல்லி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. வாசன் ஆனந்தி, யா, இட் சவுண்ட்ஸ் குட். ஐ லவ் யூ வாசன். I love you too, Anandi.